இப்போ இந்த 3 நாடியையும் வைத்து சமப்படுத்தி ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறான். நம்ம வேலை என்ன? அவன் பண்ணின சமநிலையை குழப்பாமல் வாழ பழக வேண்டும். அதற்குத்தான் ஒழுக்கம் என்று பெயர். ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கு என்ற சொல்லிலே இருந்து வந்தது ஒழுக்கம். ஒழுக்கு என்றால் வேறொன்றும் இல்லை, தொடர்ச்சியாக ஒரே மாதிரி வாழ்தல். அதுதான் ஒழுக்கு. இந்த வீடு ஒழுகுது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ட்ராப் 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 ஒரே மாதிரி வரும். ஒரு ட்ராப் வந்து திடீரென்று வெள்ளமா பாஞ்சா அது ஒழுக்கு இல்லை. ஒழுக்கு என்பது தொடர்ந்து ஒரே மாதிரி இயங்குவதற்கு ஒழுக்கு என்று பெயர். ஒழுக்கம் என்றாலும் என்னவென்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, தொடர்ந்து உன் வாழ்க்கையை ஒரு அமைப்புக்குள்ளே பொருத்தி கொண்டு தொடர்ந்து அப்படி வாழ்வாயானால் அதுதான் ஒழுக்கம். இப்போ பல பேர் அவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்று சொன்னால் உடனே கேட்கிறார்கள், சிகரெட் குடிக்கிறியா, சாராயம் குடிக்கிறியா, பல பெண்களோட தொடர்பு இருக்கு, அது மட்டும்தான் ஒழுக்கமின்மை என்று நினைக்கிறோம். இல்லை, காலையில் எழும்போது ஒரு நாளைக்கு 6 மணிக்கு, ஒரு நாளைக்கு 7 மணிக்கு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, சில நேரம் சனி ஞாயிறாக இருந்தால் 12 மணிக்கு காலை எழும்புகிறானா இருந்தால் அவன் ஒழுக்கம் கெட்டவன். நாங்கள் பல பேர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுறோமே என்று நினைச்சு சிரிக்கிறீங்க. உண்மையை சொல்கிறேன் பாருங்க, சாப்பிடுகிற சாப்பாடு இருக்கிறதே, நான் காலையில் என்ன நேரம் சாப்பிடுவேன் என்று ஒரு நேரம் தீர்மானித்தா அந்த நேரத்துக்கு சாப்பிடு. முந்தியும் சாப்பிடாது, பிந்தியும் சாப்பிடாது. மத்தியானம் என்ன நேரம் சாப்பிடுவையா, சாப்பிடு. உன் உடம்பு நீ இப்போதான் பெற்றர் அடிப்பேன்னு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு ரெடியாக இருக்கும். நீ ஒரு நாளைக்கு 8 மணிக்கு போட்டு ஒரு நாளைக்கு 10 மணிக்கு போட்டால் அது தெரியாமல் இருக்கிற நேரத்தில் நீ உள்ளே போட்டுருவே. அது என்ன செய்யும்? மறுதளிக்கும். அதுதான் நோய். எப்பவும் ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழி, கட்டாயமாக குழி. ஏன் குளிக்க வேண்டும்? வேறொன்றும் இல்லை, இது ஒரு யந்திரம். மாயா உடம்பெனும் மாயா தனு என்றார்கள் சித்தாந்தத்திலே. இது ஒரு யந்திரம். யந்திரம் வேலை செய்தால், நாட்டிலே குளிர் கூடினதாலே தூசு படிவதில்லை, இந்த வேர்வை கண்கள் அடைச்சு விடும். வேர்வை கண் அடைச்சு போய்விட்டால் வேர்வை போகாது, உடம்பிலே வெப்பம் தங்கும். அதற்காக தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லா எண்ணெய் பூசி குளி. அமெரிக்காவில இருந்து அவன் கண்டுபிடிச்சதெல்லாம் சரியா? உன் பாட்டன் கண்டுபிடிச்ச ஒன்றும் சரியில்லையா? நல்லா குளி. நான் வேற ஒன்றும் சொல்றது இல்லை பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம். நல்லா சனிக்கிழமையில் நல்ல எண்ணெய் வச்சு 1 மணி நேரம் ஊற விட்டு வெந்நீர் போட்டு சீயாக்காய் போட்டு குளிச்சு நல்ல சூடாக ஒரு ரசம் வச்சு, அதுதான் இந்த மேடையில் சொல்லக்கூடியது, வேற வேற அப்படி எப்படி பண்ணலாம். ரசம் வச்சு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பார், ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டது போல நித்திரவர். உடம்புல மாற்றம் உனக்கே தெரியும். அப்ப ஏதோ அந்த வேலை, அது வேலை செய்கிறது என்று புரியவில்லையா? குளிக்கிறது எப்படி குளிக்க வேணும் அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறான். குளிச்ச பிறகு என்ன பண்ண வேணும் அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறான். பாவம் பாட்டன்கள் எல்லாம் பாட்டா எழுதி பாடா படுறார்கள். நாங்க தானே அது ஒன்றும் படிக்கிறது இல்லை என்றதுல சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வாழுகிற ஒழுக்கமுடையவர்கள். ஒவ்வொரு நிமிஷம் வாழ்க்கை இறைவன் இந்த 3 பூதங்களையும் உனக்குள்ளே இயங்க விட்டு, ஆகாயத்தை மேலே, பூதத்தை நிலத்தை கீழே வைத்து, இதற்குள்ளே நீ செம்மையாக இயங்கு, இந்த உடம்பு உனக்கு துணை செய்யும் என்று சொன்னார்கள். நாம் கேட்பதில்லை. அப்ப என்ன செய்தார்கள் என்றால், அது எப்ப குழப்புகிறோம் என்றால், எங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தா குழம்பிப்போம். அதுதான் திருவள்ளுவர் சொன்னான், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3.